தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. காலகாலமாய் காற்றுக்கு வேலி ஓடலாகுமா மாற்றடி தோழி. பெண்களின் இதயம் அன்பின் ஊற்று. கண்களின் வழியே அன்பை காட்டு. தோளின் மீது ஏறும் சுமைகள் யாவும் தாங்கும் பலம் வருமே. ஒவ்வொரு உறவும் உன்னை ஏற்று உன் வழி நடந்திடும் பண்பை ஊட்டு. வாழும் வாழ்க்கை வேதமாகும். வானம் பூமி வசப்படுமே. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. உண்மையும் பெண்மையும் தோற்பதில்லை. தோற்கும் போது அதை எதிர்த்திட நீ. பாவம் பார்த்தால் நியாயமில்லை. பூவும் முள்ளாக மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும். பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே. பொங்கும் போது கரையை தாண்டி கடலின் அலைகள் சீறி பாயும். நேரம் வந்தால் நாமும் கூட அலையை போல மாற வேண்டும். அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம் மானம் காக்க. அடங்கி இருக்கணும் பாசத்திற்காக, நிமிர்ந்து நிற்போம். நமஸ்தே மேடம். வாங்க. நான் ஜேம்ஸ். என்ன விஷயமா என்ன வர சொன்னீங்க? எதுக்கு வர சொல்லுவாங்க? தொழில் சம்பந்தமா தான் வர சொன்னேன். ஒருத்தனை போட்டு தள்ளணும். எவ்வளவு கேக்குற? ஏதோ காய்கறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்ற மாதிரி ஒருத்தனை தீர்த்து கட்டுறத ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இதுல எதுக்கு அனாவசியமா கஷ்டப்படணும்? உங்க தொழிலே அதானே. நான் கொலை பண்ற அளவுக்கு அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, பக்கத்துல இருக்கிற குப்பத்துல தான் இருக்கான். என்னது, குப்பத்துல இருக்கானா? என் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா? என் ரேஞ்சுக்கு நான் அவனை கொலை பண்ணுமா? அவன் நீ நினைக்கிற மாதிரி சின்னவன் இல்ல. அவன் இந்த ஏரியாவிலே பெரிய ரவுடி. என்னது, பெரிய ரவுடியா? என்னை விட பெரிய ரவுடியா? அவன் வேணா சின்ன ஏரியாவுக்கு ரவுடியா இருக்கலாம். ஆனா என் முன்னாடி அவன் ஒரு புழு பூச்சி தான். நீ அவனை பத்தி என்கிட்ட பெரிய பில்டப் கொடுக்காத. சரி, எப்ப அவனை முடிக்க போற? எப்ப முடிக்கணும்னு நீங்களே சொல்லுங்க, நான் எப்பவும் ரெடி. நீ எப்ப முடிப்பேங்கிறது எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல.
எனக்கு அவன் செத்துட்டான்னு நியூஸ் என் காதுக்கு வரணும். அவ்வளவுதான். நீங்க கவலையப்படாதீங்க. இன்னும் 24 மணி நேரத்துல அவன் செத்துட்டாங்கிற நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரணத்துக்கும் என் பேர் வெளியில வரக்கூடாது. என் பேர் வந்தா தானே உங்க பேர் வரும். நீ வெளியில யார்கிட்டயாவது சொன்ன, என்ன நம்பி ஒரு விஷயத்த சொன்னா அதை இன்னொருத்தர்கிட்ட சொல்ல மாட்டேன். என் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஒருவேளை நீ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட, இது வரைக்கும் இந்த ஜேம்ஸ் கிட்ட எந்த போலீஸும் நெருங்கினதே இல்ல. என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல. என்ன பிடிக்க இன்னொருத்தன் பிறந்துதான் வரணும். மும்பை போலீஸை என்ன பிடிக்க முடியாம திணறுது. தமிழ்நாடு போலீஸா பிடிக்க போகுது. சரி, உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அதை சொல்லு. எனக்கு ரொம்ப வேண்டாம். நெட்டா ஒரு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. என்ன, அவனை கொலை பண்ண 5 லட்சமா? இது அவனை கொலை பண்றதுக்கு இல்ல, என் ரேஞ்சுக்கு. இதை விட கம்மியா வாங்கினா எனக்கு மரியாதை இல்ல, என் தொழிலுக்கும் கௌரவம் இல்ல. சரி, நெட் அமௌண்ட் தர முடியாது. இப்போதைக்கு 2 lakhs வாங்கிக்கோ. மீதி பணத்தை அவனை கொலை பண்ணதுக்கு அப்புறம் வாங்கிக்கோ. ஓஹோ, என்ன நம்ம மொத்தம் முழு பணத்தையும் தர மாட்டேங்கிறீங்களா? அப்படி இல்ல, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அட்வான்ஸ் கொடுக்கறதான ப்ரொசீஜர். அதுக்காக தான் சொன்னேன். சரி கொடுங்க. உன்னை நம்புறேன். இந்த ஜேம்ஸ் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணதில்ல. நான் வரேன். ஹலோ, நான் சரோஜா பேசுறேன். ஆமா, நீ வாங்கின போன 1 லட்சம் ரூபாய்க்கு 3 மாசமா வட்டி கொடுக்காம இருக்கிற. இந்த பாரு, வந்து போய்ங்கிற கதையெல்லாம் என்கிட்ட விடாத. வாங்கும்போது கெஞ்சி கூத்தாடி வாங்குறது, அப்புறம் 2 மாசம் வட்டி கொடுக்கறது, அப்புறம் எஸ்கேப் ஆயிடுறது. இந்த கதையெல்லாம் வேற எவ்வளவு காதுல பூ வச்சிருப்பா பாரு, அவகிட்ட போய் சொல்லு. வாங்கின பணத்துக்கு அசலும் வட்டியுமா சேர்த்து மொத்தமா குடுக்கலன்னு வச்சுக்க, அவன குடும்பத்தோட கைலாசத்துக்கு அனுப்பிடுவேன். அந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்க வேண்டாம். என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்திருப்பேன். ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொண்டதை என்கிட்ட குடு, இல்லன்னு வச்சுக்க மவனே, உனக்கு சங்குதான். வெயிடா போன. சித்தி, வாடா ராஜா. என்ன அதிசயமா வந்திருக்க? சும்மா தான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் சித்தி. காரணம் இல்லாம நீ வரமாட்டிய, என்ன விஷயம்? சும்மா சொல்லுடா. சித்தி, பானு முழுகாம இருக்கா. என்னது, பானு முழுகாம இருக்காளா? ஏண்டா, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இத போய் இவ்வளவு சோகமா சொல்ற? இந்த மாதிரி நேரத்துல சிரிச்ச முகத்தோட சொல்ல வேண்டாவா? அடடா, நான் பாட்டியாக போறேன், நீ தாய்மாமனாக போறடா. நம்ம வம்சத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் பார்த்து வளர்ந்தவ பானு, அவளே ஒரு குழந்தைன்னு நினைச்சேன். இப்ப அவளே ஒரு குழந்தைக்கு தாயாக போறான்னா, டேய், இந்த நல்ல விஷயத்த சொன்னதுக்கு இருடா, உனக்கு ஸ்வீட் ஏதாவது பண்ணி கொடுக்கறேன். அதெல்லாம் வேணாம். அவ உண்டா இருக்கிறதுக்கு நாம சந்தோஷப்படுறோம், ஆனா பானு சந்தோஷமா இல்லையே. என்னடா சொல்ற? உண்மையதான் சொல்றேன். பானு புருஷனோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட நடிச்சிட்டு இருக்கா. அவன் புருஷன் இருக்கானே, அதான் அந்த வீணா போன கிஷோர், அந்த நாய் அவளை ரொம்ப கொடுமை பண்றான். என்னடா உளர்ற? அன்னைக்கு பார்த்தப்ப கிஷோரு காய்கறி எல்லாம் நறுக்கிக்கிட்டு ரொம்ப அடக்கமான புருஷ மாதிரில இருந்தான். டேய் ராஜா, அவன் ஆரம்பத்துல வேணா அப்படி இப்படி இருந்திருக்கலாம், ஆனா ஒரு வாட்டி நான் அவனுக்கு கொடுத்த கொடுப்புல அப்படியே பொட்டி பாம்பால அடங்கி போயிட்டான். அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா அவன் ரொம்ப யோகிய மாதிரி நம்ம கிட்ட ஆக்ட் கொடுத்துட்டு இருக்கான். நான் கூட உன்ன மாதிரி தான் கிஷோர் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த சத்யா பையன் என்னை பார்க்கும்போதெல்லாம், பானு எப்படி இருக்கா, வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, சீரழிச்சிட்டீங்களேன்னு சொல்லி அவன் புருஷன் கிஷோர் அவளை தினம் சித்திரவை பண்றான்னு சொன்னான். நான் கூட அவன் பொறாமையில் தான் சொல்றான்னு நினைச்சேன். அவனையும் திட்டேன். இங்க பாரு ராஜா, அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு ஆள் ஆளுக்கு பேசுறத கேட்டுக்கிட்டு நாம நடக்க கூடாது. எலும்பில்லாத நாக்கு எதை வேணாலும் பேசும். நாம கண்ணுல பார்த்து காதால கேட்டு தீர விசாரிச்சுதான் நாம நம்பணும். நான் நேர்ல பார்த்துட்டு தான் சொல்றேன். என்னடா சொல்ற?
சத்யா சொல்றப்போ நான் நம்பல. ஒரு நாள் பானுவை பார்க்கலாம்னு அவ வீட்டுக்கு போனேன். அப்போ கிஷோர் மட்டும் வீட்டில் இருந்தான். வீட்டுக்கு வந்த என்ன வாங்கன்னு ஒரு மரியாதை கூட கூப்பிடல. கால் மேலே காலை போட்டு தெனாவட்டில் பேசியிருந்தான். நான் கூட நம்ம வீட்டு மாப்பிள்ளைன்னு பேசிட்டே இருந்தேன். அப்போதான் அவன் கிட்ட பானு எங்கன்னு கேட்டேன். உடனே அவன் எங்கேயோ ஊர் மேலே போயிருப்பான்னு சொன்னான். எனக்கு வந்து ஆத்திரத்துக்கு அங்கேயே அவனை வெட்டி போட்டிருப்பேன். பானு விதவையிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை விட்டு வந்தேன். அந்த நாய்க்கு அவ்வளவு திமிரா போச்சா? என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்டயே அவன் வாலாட்டுறானா? வாலை ஒட்ட நறுக்கிடுறான் பாரு. வேணாம் சித்தி, சும்மா கண்டிச்சு வை. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தொலைச்சிருவேன்னு மட்டும் சொல்லி வை. ஊரு பேரு தெரியாத எவளுக்கோ உதவி செய்யற நான் வளர்த்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என் உயிரை கொடுத்தாவது அவளை வாழ வைப்பாண்டா. இத பாரு ராஜா, நீ தைரியமா இரு. அந்த கிஷோரை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வர. அப்புறம் பாரு இந்த சரோஜா யாருன்னு. என் விஷயம் தெரியாம அந்த கிஷோர் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீ கிளம்புப்பா. பானு விதவையிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவனை விட்டு வந்தேன். அந்த நாய்க்கு அவ்வளவு திமிரா போச்சா? என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்டயே அவன் வாலாட்டுறானா? வாலை ஒட்ட நறுக்கிடுறான் பாரு. வேணாம் சித்தி, சும்மா கண்டிச்சு வை. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தொலைச்சிருவேன்னு மட்டும் சொல்லி வை. ஊரு பேரு தெரியாத எவளுக்கோ உதவி செய்யற நான் வளர்த்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என் உயிரை கொடுத்தாவது அவளை வாழ வைப்பாண்டா. இத பாரு ராஜா, நீ தைரியமா இரு. அந்த கிஷோரை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வர. அப்புறம் பாரு இந்த சரோஜா யாருன்னு. என் விஷயம் தெரியாம அந்த கிஷோர் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீ கிளம்புப்பா. என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம் எங்கிட்டயே அவன் வாலாட்டுறானா? வாலை ஒட்ட நறுக்கிடுறான் பாரு. வேணாம் சித்தி, சும்மா கண்டிச்சு வை. இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தொலைச்சிருவேன்னு மட்டும் சொல்லி வை. ஊரு பேரு தெரியாத எவளுக்கோ உதவி செய்யற நான் வளர்த்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? என் உயிரை கொடுத்தாவது அவளை வாழ வைப்பாண்டா. இத பாரு ராஜா, நீ தைரியமா இரு. அந்த கிஷோரை பார்த்து நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வர. அப்புறம் பாரு இந்த சரோஜா யாருன்னு. என் விஷயம் தெரியாம அந்த கிஷோர் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன். நீ கிளம்புப்பா. என் முன்னாடி நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனா இவன் பானு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவன் என் பிள்ளைகிட்ட இதே மாதிரி தப்பா நடந்துகிட்டு இருந்தானா அவனுக்கு ஏன் கையால தான் சாவு. என்ன பேட்ரிக், குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படி அப்படி நடந்துகிட்டு இருக்க? யார் நீங்க? என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னை தெரியாதவங்க இந்த ஊருக்குள்ள யார் இருக்கா? புகழ்ந்தது போதும், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். நான் வேணுமா? ஆமா, உன் உயிர் வேணும். அதை எடுத்துட்டு போகத்தான் நான் வந்திருக்கேன். என் உயிர் வேணுமா? நீ யாரு? எதுக்காக என் உயிர் எடுக்கணும்? என் பேரு ஜேம்ஸ். நானும் ஓன் ஜாதி தான். நீ லோக்கல் ரவுடி, நான் நேஷனல் ரவுடி. இப்போ உன்னை கண்ட பண்ண வந்திருக்க. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கியா? நீதான் என்னை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க. என் பேரை சொன்னா கர்ப்பத்துல அழுதுட்டு இருக்கிற குழந்தை கூட வாய மூடிக்கும். போடா முட்டாள். என் பேரை சொன்னா அதே குழந்தை ஒரு கையால தான் வாய மூடிக்கிட்டு மறு கையால அவங்க ஆத்தா வாய மூடும். புரிஞ்சுக்க. ஏய், இந்த சினிமா டயலாக் எல்லாம் என்கிட்ட விடாத, சொந்தமா பேசு. இத பாரு, நீ இனி சித்ரா வாழ்க்கையில கிராஸ் பண்ணாத. மீறி பண்ண உன்னை போட்டு தள்ளிடுவேன். என்னைய போட்டு தள்ளுறியா? நான் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்ச மாட்டேன். எங்கிட்டயும் வீச்சறிவல் இருக்கு. நல்லா சாணம் புடிச்சு வச்சிருக்க. ஒரே வீச்சு நீ காலி ஆயிடுவ.
நல்ல புள்ளைய போய் சேரு. இத பார், நீ வீச்சருவா பார்ட்டி, நான் கன் பார்ட்டி. எடுத்தேன்னு வச்சுக்க, ஒரே 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 செகண்ட்ல பட்டுன்னு போயிடுவ. சோக்கா சொல்றே நீ, கையில பொருள் எதையும் காணா? இப்போ உன்னை எச்சரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். அதனால பொருள் எதுவும் எடுத்துட்டு வரல. நான் ரொம்ப டெரரான ஆளு, பரம்பரை கொலைக்காரன். என் அப்பா பேரு கர்ணா, அவர் மோசக்காரனுக்கு மோசக்காரு. என் அம்மா பேரு ரிவால்வர் ரீட்டா, இப்ப கூட ஜெயில தான் இருக்காங்க. என் அண்ணன் பேரு கைதி கண்ணாயிரம். அடைச்சி நிறுத்துற. நான் சினிமா டயலாக் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப நீ சினிமா டைட்டிலா சொல்லிக்கிட்டு இருக்க. நீ பண்றத பண்ணிக்க. நான் அந்த சித்ராவுக்காக சாக கூட தயாரா இருக்கேன். ஆனா அவளை மறக்க தயாரா இல்ல. உயிரோட இருந்துகிட்டு அவஸ்தைப்படுறத விட சாகிறதே மேலு. நீ தாராளமா சுடு. மனந்தா மகாதேவி, இல்லனா மரணதேவி. இதான் என் பாலிசி. அண்ணே, நீங்க இந்த அளவுக்கு சித்ராவை காதலிக்கிறீங்களா? ஆமாப்பா, அவ இல்லாம என்னால உயிரோட வாழ முடியாது. அவதான் எனக்கு தெய்வம். என் உயிர் மூச்சே அவதான். அட கடவுளே, என்னன்னா நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்படி ஒரு காதலா? ஆமா, இது காதல் மட்டும் இல்ல, விதிக்கப்பட்ட விதி. அவ இல்லாம நான் இல்ல. நான் நேசிக்கிற சித்ராவே என்ன கொல்லணும்னு உன்ன அனுப்பியிருக்கா. இருந்தாலும் இப்ப கூட எனக்கு அவன் மேல கோபம் வரல. இப்பதான் இன்னும் அவன் மேல எனக்கு பாசம் அதிகமாகிட்டே வருது. ஏன உங்க காதலுக்கு ஒரு அளவே இல்லையா? இத தெரிஞ்சுக்காம நான் உங்களை கொல்ல பார்த்தேனே. நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கும் யாரையாவது காதலிக்கணும் போல தோணுது. இன்னில இருந்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. நீங்க அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அவங்க கொடுத்த அட்வான்ஸ அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறேன். வரட்டானே? சித்ரா, என்னையே போட்டு தள்ளுறதுக்கு ஆள் அனுப்புறியா? உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கும் உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கும் எனக்கு 2 நிமிஷம் ஆகாது. என்ன பண்றத? உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன். அந்த அன்புக்காக தாண்டி உன்னை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா உன்னை எப்பவே போட்டு தள்ளிருப்பேன். இந்த குண்டு ராட்சசி இங்க வந்துட்டு இருக்கா. என்ன பண்றது? காய்கறி கூட இல்லையா கட் பண்றதுக்கு? சிச்சு, கரும்பு மிஷின்ல மாட்டின மாதிரி ஆயிடுமே. அடாடாடா. மனைவி அமைவதெல்லாம். வாங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? ஏதோ உன் புண்ணியத்துல நல்லா இருக்க. ஏன் மாப்ள, பொண்டாட்டி புடவைய காய போட்டுக்கிட்டு இருக்கியே, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்க? இதுல போய் என்ன இருக்கு? ஏன் பொண்டாட்டி போடவே நான் காய போட்டுட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா பேசுறீங்க மாப்ள. அத்த, பொண்டாட்டின்றவ இன்னொரு அம்மா மாதிரி. பானுவும் எனக்கு அம்மா மாதிரி தான். என்னை நல்லா கவனிச்சுக்கிறா. அவளுக்காக சின்ன சின்ன வேலைங்க செஞ்சா அவளும் சந்தோஷப்படுவாள்ல. அதுக்கு தான் இதெல்லாம். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். உண்மையிலேயே பானு ரொம்ப கொடுத்து வச்சவ. இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, பானு எங்க? மார்க்கெட்டுக்கு போயிருக்கா. நான் போய் காய்கறி வாங்கிட்டு வரேன்னு எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனா அவ கேட்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு காய்கறியை பார்த்து வாங்க தெரியாது, அங்க பூச்சிக்காயா வாங்கிட்டு வந்துடுவீங்க, கேட்குற விலையை கொடுத்துருவீங்க, இப்படியே சொல்லி சொல்லி என்னை போவிடாம பண்ணிடுறாத்த. பானு இன்னும் என்ன சின்ன குழந்தையாவே நினைக்கிறாத்த. எல்லா பொம்பளைங்களுமே தன்னோட புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாது மக்கன்னு தான் நினைப்பாங்க. ஆனா அவரை பத்தி மத்தவங்களுக்கு தானே தெரியும். ஆமாத்த, நான் எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிச்சிடுறான். நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவளே செய்யறா. பானு மாதிரி ஒரு வைஃப் கிடைக்கிறதுக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆமா மாப்ள, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே. நீங்களா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா சொல்லவே மாட்டேங்கிறீங்க. நீங்க கேக்குறது எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. வீட்ல விசேஷமா? அப்படின்னா பானு உண்டாயிருக்காளாமே. உண்மைதான் அத்தை. உங்களுக்கு யார் சொன்னது? என் தலை எழுத்து. 3வது ஆள் சொல்லித்தான் என் பொண்ணு உண்டாயிருக்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. என்ன நீங்க 3வது மனுஷியா தானே பாக்குறீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்களும் பானுக்கு அம்மா மாதிரி தானே. அப்படின்னு நீ நினைச்சிருந்தேன்னா
பானு முழுகாம இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் வீட்டுக்கு வந்து ஸ்வீட் கொடுத்து அத்தை நீங்க பாட்டியாக போறீங்கன்னு சொல்லி இருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் பானு கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன் அத்தை. பானு, உன்னை உங்க அம்மா பெத்திருந்தாலும் அவங்கள விட உங்க சித்தி தான் உன் மேல பாசமா இருக்காங்க, அவங்க கிட்ட சொல்லுன்னு பல முறை சொல்லிட்டேன். ஆனா அவ தான் இல்லைங்க, சஸ்பென்ஸா இருக்கட்டும் அப்புறம் சொல்லிக்கலான்னுட்டா. அவதான் அப்படி சொல்லிட்டா, நீங்களாவது ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? அது எப்படி அத்தை? பொண்டாட்டிக்கு தெரியாம நான் எந்த வேலையுமே செஞ்சதில்ல, அவளுக்கு தெரியாம இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு பின்னாடி அவளுக்கு தெரிய வந்ததுன்னாக்கா என்னெல்லாம் தப்பா நினைப்பா? ஊர்ல உலகத்துல இருக்கிறவன் பொண்டாட்டி எப்படி வச்சிருக்கானோ எனக்கு தெரியாது, ஆனா நான் என் பொண்டாட்டிய தெய்வம் மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாப்ள. இவ்வளவு தூரம் பேசுற நீங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கும்போது இப்படி கடைக்கு அனுப்பலாமா? இதத்தான் அவகிட்ட நான் படிச்சு சொல்றேன், அவ கேட்க மாட்டேங்கிறாளே. புள்ளதாச்சு வெளியே போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணாச்சுன்னா யாருக்குன்னா பதில் சொல்றது? ஆனா அவ என்ன சொல்றா, புள்ளதாச்சு பொம்பளை இங்க அங்கன்னு ஓடி நடந்து வந்தாதான் டெலிவரி ஈஸியா இருக்கும்ன்றா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க அத்தை? பொண்டாட்டி மேல நீ இவ்வளவு பாசமா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என்ன அத்தை? உங்களை பத்தி கேள்விப்பட்டேன், மறுபடியும் பானுவை நீங்க தொல்லை கொடுக்கறீங்களாமே. ஏன் ஒழுங்கா இருக்க முடியலையா? ஐயோ, யார் அத்தை சொன்னது? நான் என் பானுவை கொடுமை பண்றேனா? எவனோ எனக்கு வேண்டாதவன் தான் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். அத்தை, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க, நான் உங்க மாப்பிள்ள, நான் அப்படியெல்லாம் செய்வேனா? மாப்பிள்ள நல்லா நடிக்கிறீங்க. என்ன அத்தை, என்ன போய் சந்தேகப்படுறீங்க? மாப்பிள்ள, எவனோ ஒருத்த என்கிட்ட சொன்னதை கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வந்து சொல்றதுக்கு நான் ஒண்ணு கேனச்சி இல்ல. என் புள்ள ராஜாவே சொன்னான். மத்தவங்க சொல்லி இருந்தா நான் நம்பி இருக்க மாட்டேன், ஆனா என் புள்ள வந்து சொன்னதும் என்னால நம்பாம இருக்க முடியல. அத்தை, நான் எப்படிப்பட்ட ஆளுன்றத நீங்க பானுகிட்டே கேட்டு பாருங்க. அவளை மகாராணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ராஜாக்கு என் மேல என்ன கோவமோ தெரியல, என்னை பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லியிருக்காரு. என் புள்ள மேல குறை சொன்ன மவனை உன்னை உண்டு இல்லாம ஆக்கிடுவேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புள்ள ஊர் சுத்த போயிருப்பான்னு சொல்லிருப்ப நீ. அத்தை, யார் உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னது? சத்தியமா அந்த மாதிரி எதுவுமே நான் சொல்லல. ராஜாவை கூப்பிடுங்க, என் முன்னாடி சொல்லுங்க பாப்போம். வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே, வாழ நினைத்தால் உன் பாதை தெரியும், பாதை அறிந்தால் உன் வாழ்க்கை தொடரும். வாழ்ந்து பாரடி பெண்ணே பெண்ணே.